அமைச்சர் அவர்களே, நீங்கள் பல ஜனாதிபதி தேர்தலை கண்டவர். இருந்த போதிலும் இம்முறை தேர்தல் என்பது மிகவும் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டிய ஒரு தேர்தலாக இருக்கிறது. எனவே சிறுபான்மை சமூகங்களும் சரி, பெரும்பான்மை சமூகங்களும் சரி, இதனை வெவ்வேறு விதமாக இந்த தேர்தலை அணுகிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுதும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், கட்சிகளுடைய தலைவர்கள் நிபந்தனைகளை விதிப்பார்கள், பேரம்பேசல்களை நடத்துவார்கள். ஆனால் எதுவுமே இன்றி, அவ்வாறான எந்த விதமான ஒரு முன்னேற்பாடு அல்லது மக்களுக்கு இது தொடர்பான இந்த ஒரு வாக்குறுதி இல்லாமல் ஒரு கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவு வழங்குவதை போன்ற ஒரு ஆதரவினை சஜித் பிரேமதாசுக்கு நீங்கள் அளிக்கிறீர்கள். என்ன காரணம்? இந்த ஜனாதிபதி தேர்தல் நடப்பதற்கு முன்னர் ஏப்ரல் 21ஆம் தேதி நடந்த இந்த நாட்டிலே ஒரு மோசமான அந்த சம்பவத்தை வைத்து இந்த ஜனாதிபதி தேர்தல் இருப்பதை தெரிந்த அந்த கூட்டம், அதாவது சஜித் பிரேமதாஸ் அல்ல, அந்த கோட்டாபைக்கு பின்னால் இன்று சேர்ந்திருக்கின்ற அந்த அணியினர் ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் மீது இந்த பிரச்சனையை கொண்டு போய் தள்ள பார்த்தார்கள். உதாரணத்துக்கு தள்ளி இந்த முஸ்லிம் சமுதாயத்தை வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே இந்த தேர்தலிலே எப்படியாவது அவர்களுடைய வாக்குகளை எடுக்க வேண்டும், அச்சுறுத்தி பயமுறுத்தி, அல்லது இவர்களுடைய வாக்குகளை யாருக்கும் அளிக்காமல் ஆக்க வேண்டும், ஒரு அச்ச நிலையை ஏற்படுத்தி இவர்களுடைய வாக்குரிமையை பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் இலகுவாக அந்த வேலையை செய்தார்கள். அதாவது 3 வாரம் கழித்த பிறகு, இந்த சம்பவம் நடந்து 3 வாரத்துக்கு பிறகு ஹெட்டிப்பொலையிலே தொடங்கி அந்த குளியாப்பெட்டி ஊடாக மினுவாங்கூட ஊடாக நிக்கவரட்டியை போய் மினுவாங்கூட அங்கே இங்கே எல்லாம் போய் கடைசியாக கொற்றாமலையிலே வந்து, அதாவது ஒரு 300 பேர் கொண்ட கூட்டம், ஒரே கூட்டம் திட்டமிட்டு அநியாயம் செய்தார். இதை இந்த அரசாங்கம் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் கைது செய்தது. அதிலே 14 பேர் இன்று கோட்டாபய ராஜபக்சவுடைய தேர்தல் கேட்குற அந்த சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள், பலர் வேட்பாளர்கள், மற்றவர்கள் ஆதரவாளர்கள். இவர்கள் தான் அதை திட்டமிட்டு செய்து எங்களுடைய பொருளாதாரம், வீடுகள் எல்லாம் அச்சுறுத்தி பயமுறுத்தினார்கள். அதே போல் அநியாயமாக டாக்டர் ஷாஃபி என்கின்ற ஒரு வைத்தியரை வேறொரு காரணத்துக்காக போலீசாரை பயன்படுத்தி கைது செய்து பிறகு அறிவிக்கிறார்கள், எல்லாரும் வாருங்கள். யார்? குருநாகலில் உள்ள மொட்டு கட்சியுடைய அரசியல் பிரமுகர்கள் தான் அழைக்கிறார்கள். இவருடைய டாக்டர் ஷாஃபியினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் வந்து முறைப்பாடு செய்யுங்கள். 8,000 பெண்கள் வந்து சில பெண்கள் ஷாஃபி டாக்டரை கண்டுமில்லை, ஆனால் பொய்யான வதந்திகளை சொல்லி நஷ்ட ஈடு கிடைக்கும் அவ்வாறு சொல்லி செய்தார்கள். பிறகு ஷாஃபி டாக்டரை சிறையிலே 2-3 மாதம் வைத்தார்கள். போலீஸார் சிறையிலே வைத்து, சிறையில் என்றால் சிஐடி கஸ்டடியில் இருந்த பிறகு சிஐடி நல்ல பூரணமாக விசாரணை செய்தார்கள். டாக்டர் ஷாஃபியோடு வேலை செய்த நர்சஸ் மற்ற ஆஃபீஸர்ஸோடு எல்லாம் விசாரணை செய்த பொழுது, விசாரணை சிஐடி செய்தது மட்டுமல்லாமல் ஸ்பெஷல் விஓஜி மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் 3 பேரை கொண்ட ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டியை போட்டு விசாரணை செய்து பார்த்தால் 100க்கு 100% டாக்டர் ஷாஃபி சம்பந்தமாக சொல்லப்பட்டது பொய் என்று நிரூபணமான. அதே போலீஸா சிஐடி போய் 100 பக்க அறிக்கையை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்த பொழுது, எங்களோட இன்றைக்கு கோட்டாபைக்காக ஆதரவாக இனவாதத்தை கக்கித்திருக்கின்ற விமல் வீரவன்சவும் ரத்ன தேரர் அவர்களும் ஆதரவாளர்களோடு போர் நீதிமன்றத்துக்கு முன்னர் இவரை விடுதலை செய்யாதீர்கள் என்று ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறார். இவ்வளவு மோசமாக இந்த நாட்டில் எந்த ஒரு டாக்டருக்கும் அநியாயம் நடக்கவில்லை, டாக்டர் ஷாஃபிக்கு நடந்த அநியாயம். அவ்வாறு ஒரு அதாவது முஸ்லிம் புத்திஜீவி சமுதாயத்தை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் அல்லது அவர்களை அடக்க வேண்டும் என்பதற்காக அச்சுறுத்துவதற்கான அந்த பணி ஏற்கனவே செய்ததை வியாபார அல்லது பொருளாதாரத்தை அடக்குவது. அதே போல் என் மீது அநியாயமாக நான் அதாவது இந்த ஷஹ்ரானை வாழ்நாளில் கண்டதும் இல்லை, பேசியதும் இல்லை. ஆனால் என்னையும் இந்த ஷஹ்ரானோடு சம்பந்தப்படுத்தி இந்த விமல் வீரவன்ச, உதயகம்மன் பிள்ளை, ரத்ன தேரர் போன்றவர்கள் 300க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுக்களை இன்று எல்லோரும் அந்த குற்றச்சாட்டு சுமத்தியவர்கள் கோட்டாபையுடைய வெற்றிக்காக உழைக்கிறார்கள். இந்த என்னை அடக்குவதன் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு எங்கேயாவது அடித்தால் பிரச்சனை வந்தால் நான் ஓடிப்போய் அந்த மக்களுக்காக பேசுவது, பார்லிமெண்டிலே பேசுவது, அமைச்சரவையிலே பேசுவது, இதை எதிர்த்து நிற்பதனால் அரசியல்வாதியாக இருக்கின்ற என்னுடைய குரலை நசுக்கி அரசியல் தலைமைத்துவங்களை அடக்குவதற்காக, பொருளாதாரத்தை அடக்குவதற்காக, கல்விமான்களை அடக்குவதற்காக இவ்வாறு 3 தரப்பையும் சாஃபி அடக்குவதன் மூலம் புத்திஜீவிகளை அடக்கி இவ்வாறு இந்த சமுதாயத்தை பயமுறுத்தி இந்த தேர்தலிலே வாக்குகளை கொள்ளையடிக்கலாம் என்பதற்கான ஒரு அடித்தளத்தை போட்டார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம், நாங்கள் எல்லோரும் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவர் அவரோடு சேர்ந்து பேசி எங்களுடைய அமைச்சர் ஃபௌசி அவர்களுடைய வீட்டிலே எடுத்த முடிவின்படி எல்லோரும் ஒன்றாக அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தோம். அதனோடு இந்த மொட்டு கட்சிக்காரர்களுடைய அந்த அஜெண்டா எப்படியாவது முஸ்லீம்களை அடக்க ஒடுக்க எங்களை தனிமைப்படுத்தி இவ்வாறு இந்த அநியாயத்தை செய்ய பார்த்தார்கள். புத்திஜீவிகளை, வியாபாரத்தை, அரசியல்வாதிகளை அடக்க எடுத்த அந்த முயற்சி தோல்வி கண்டுவிட்டது. பிறகு தேர்தல் வந்த பிறகு
அவர்கள் வாய் தவறை சொல்லிவிட்டார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அல்லது தேர்தல் வந்தால் ரிஷாட் பதூர்தீன் எடுக்க மாட்டோம், நாங்கள் ஆசாத் சாலி எடுக்க மாட்டோம். ஏன் ஆசாத் சாலி ஏதாவது யுத்தத்தை செய்தவரா இந்த நாட்டிலே? நான் ஏதாவது பயங்கரவாதிகளோடு சம்பந்தப்பட்டவனா? பயங்கரவாதத்துக்கு எதிராக செயல்பட்டதால் சொந்த மண்ணிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், அல்லது பயங்கரவாதத்தோடு சேர்ந்து ஒத்துழைக்காத காரணத்தினால் வெளியேற்றப்பட்டவர்கள் நாங்கள். அவ்வாறான எங்களை ஒரு பயங்கரவாதி போல இந்த சிங்கள சமுதாயத்திலே கொண்டு போய் காட்டி அச்சுறுத்தி கொண்டிருந்த அந்த நாடகம் அவரால் அதை முற்றுப்பெற முடியவில்லை. அதில் தோல்வி அடைந்ததனால் அவர்கள் இந்த தேர்தலிலே அவர்களுக்கு எங்களோடு முகம் பார்ப்பதற்கு, எங்களோடு பேசுவதற்கு, எங்களுடைய சமூக விஷயங்களை எங்களோடு கலந்துரையாடுவதற்கு அவர்களால் முடியாது. அவ்வாறான நாடகத்தை நடித்து முடித்து விட்டார்கள். எனவே தான் எங்களுக்கு இருக்கின்ற மாற்று வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ். அவரோடு நாங்கள் பேசி பார்த்தோம். அவருடைய தந்தையை பற்றி எங்களுக்கு தெரியும். அவர் சார்ந்திருக்கின்ற கட்சி ஐக்கிய தேசிய கட்சி. அந்த கட்சியோடு ஐக்கிய தேசிய முன்னணியிலே நாங்கள் ஒரு பங்காளியாக இருந்தோம். அது மாத்திரமல்ல, சிறுபான்மை கட்சிகள் பல, நான் மட்டுமல்ல, ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், மனோ கணேசன், திகாம்பரம், ராதாகிருஷ்ணன், இவ்வாறு பல சிறிய கட்சிகளை சார்ந்த தலைமைகள் ஒன்று சேர்ந்து நாங்கள் பேசிய பொழுது எங்களுக்கு இந்த நாட்டில் இந்த 10 வருஷமாக யுத்தத்துக்கு பிறகு இருக்கிற பாரிய பிரச்சினை, இனவாதிகளும் மதவாதிகளும் இந்த நாட்டிலே அட்டகாசம் செய்து சிறுபான்மை சமுதாயத்தை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்த எடுக்கின்ற இந்த நடவடிக்கைகளை அரசாங்கம் உரிய முறையிலே அவர்களை தண்டித்து சிறையிலே தள்ளி அவர்களை நீண்ட காலம் அவர்களுக்கு உரிய முறையிலே தண்டனை வழங்கப்படுமாக இருந்தால் இந்த அட்டகாசங்கள் நின்றுவிடும். அது எங்களுக்கு ஒரு முக்கிய தேவையாக இருந்தது. இந்த நாட்டுடைய நிரந்தர பாதுகாப்புக்கு இருப்புக்கு அது முக்கியம். பொருளாதாரத்தை பாதுகாக்க எல்லாவற்றுக்கும் அவ்வாறான ஒரு தேவைப்பாடு இருந்தது. எனவே அந்த விஷயத்தில் அவர் எங்களுக்கு உறுதிமொழியை தந்தார். அதுபோல எங்களுக்கு இருக்கின்ற வடகிழக்கில் இருக்கின்ற பாரிய பிரச்சனை, 90 யுத்தத்துக்கு முதல் விவசாயம் செய்த காணிகள், பல இடங்கள், பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் உண்டு. ஆர்கியோலஜி அல்லது வைல்ட் லைஃப் அல்லது ஃபாரஸ்ட் அல்லது பாதுகாப்பு தரப்பு இவர்கள் பிடித்து வைத்து கொண்டு விட மாட்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை நாங்கள் தெளிவுபடுத்திய பொழுதோ எங்களுக்கு சொன்னார், 1 வருஷ காலத்துக்குள்ளே இந்த பிரச்சனை நான் முடிப்பேன். நாங்கள் கேட்டோம், எப்படி முடிக்கப் போகிறீர்கள்? நான் ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்து இந்த காணி பிரச்சனைகளை நான் 1 வருஷ காலத்துக்குள்ளே முற்றாக நீக்கி தருவேன் என்று. இந்த மேனிஃபெஸ்டோவிலே நான் ஏற்கனவே சொன்ன அந்த பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம், மதவாதிகளை அடக்கி ஒடுக்கி நாட்டிலே இனவாத அச்சுறுத்தல் இல்லாத ஒரு நாடாக எல்லா மதமும் சமனாக, அதாவது அவர்களுக்குரிய உரிமைகள் அரசியலமைப்பிலே சொன்னதைப் போல உறுதிப்படுத்துவேன் என்ற விஷயங்களை அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இது என்னோடு தனிப்பட்ட முறையிலே அவர் செய்ய வேண்டிய ஒப்பந்தம் அல்ல. இந்த நாட்டிலே உள்ள 2,25,00,000 மக்களோடும் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் தான் இந்த மேனிஃபெஸ்டோ. இதிலே அவர் தவறு செய்வாராக இருந்தால் எந்த ஒரு குடிமகனுக்கும் நீதிமன்றத்துக்கு போய் கேட்க முடியும். இதை சொல்லி என்னிடத்தில் என்னுடைய வாக்கை பெற்றார், இவர் இதை செய்யவில்லை என்று கேட்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையிலே, அதாவது இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலையிலே இன்று உங்களுக்கு தெரியும், சிங்கள பிரதேசங்களிலே போய் பிரச்சாரம் செய்கிறார்கள். எவ்வாறு? ரிஷாட் பதூர்தீன் சஜித்தோடு இருக்கிறார், எனவே நீங்கள் வாக்களிக்காதீர்கள் சஜித்துக்கு என்று. ஏன்? எங்களை ஒரு இனவாதியாக மதவாதியாக, நாங்கள் ஒரு ஜனநாயகவாதி. இந்த நாட்டிலே டிபி ஜாயாவாக இருக்கலாம், எங்களுடைய பெருந்தலைவர் அஷ்ரஃபாக இருக்கலாம், யாரும் முஸ்லீம் தலைமைகள் ஒருவரும், பாக்கிர் மாக்கராக இருக்கலாம் அல்லது எம்எச் முகமடாக இருக்கலாம், ஏஹெச் ஃபௌசியாக இருக்கலாம், எந்த ஒரு தலைமையும் பயங்கரவாதத்தோடு இந்த சமுதாயத்தை கொண்டு சேர்க்கவில்லை. சிங்கள பிரதேசத்திலே ஒரு காலத்திலே பயங்கரவாதம் இருந்தது. தமிழ் மக்கள் தங்களுக்கு நாடு கேட்டு போராடினார்கள். எல்லா காலத்திலும் ஆயுதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாத சமூகமாக இந்த சமூகம் இருந்திருக்கிறது. இனி அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒருவனை இன்று தமிழ் பேசும் மக்களை அரவணைத்து செல்லுகின்ற ஒரு கட்சியுடைய தலைவனாக இருக்கின்ற என்னை, ஒரு ஜனநாயகத்தை மதிக்கின்ற என்னை கொண்டு போய் ஒரு பயங்கரவாதி போல இனவாதி போல சிங்கள மக்கள் மத்தியிலே காட்டி வாக்கு கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த கூட்டத்தோடு நாங்கள் சேர முடியுமா? அல்லது அவர்களோடு சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணி கொண்டு போனாலும் சரியா? எந்த வகையிலும் அவர்கள் ஒப்பந்தத்தை மதிக்கக்கூடியவர்கள் அல்ல. ஏன்? அவர்களுடைய வாகனத்திலே அவர்கள் கோட்டாபையை வெல்ல வைக்க வேண்டும் என்று பயணிக்கின்ற அந்த கூட்டம், அத்தனை இனவாதிகளும் மதவாதிகளும் இந்த நாட்டை குட்டிச்சோறாக்கின்ற கூட்டம் எல்லாம் அங்கே தான் இருக்கிறார்கள். எனவே தான் நாங்கள் இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு இந்த மேனிஃபெஸ்டோவிலே அவர், அதாவது இந்த சிறுபான்மை சமூகம், தமிழர்கள், மலையக தமிழர்கள், முஸ்லீம்கள், இந்த நாட்டிலே 26% நாங்கள் வாழ்கிறோம். எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த நாட்டிலே எல்லாரும் நாங்கள் இளைஞர்கள் இந்த அழகான பூமியிலே பௌத்த மக்களோடு சேர்ந்து சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும். எங்களுடைய வியாபாரம், மத நடவடிக்கைகள், எங்களுடைய அன்றாட நடவடிக்கை, கல்வி, இவற்றை யாரும் தலையீடு செய்யாமல் எங்களுக்கு இந்த நாட்டிலே அரசியலமைப்பில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நடைமுறைப்படுத்தி வாழக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஜனாதிபதி தான் என்று எங்களுக்கு தேவை. எனவே அதை இந்த சஜித் பிரேமதாசா செய்வதாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதுபோல் மற்ற அவருடைய விஞ்ஞாபனத்தில் எல்லா
இந்த நாட்டுக்கு தேவையான பொருளாதாரம் மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இப்படியான ஒரு இந்த 2,25,00,000 மக்களோடு ஒரு செய்து கொண்ட ஒப்பந்தம் தான் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம். கொள்கை அது விஞ்ஞாபனம் போதும் என்று நாங்கள் நம்புகிறோம்.